வெல்கம் டு அவர் சேனல் கோட்வாத்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NumPy பேக்கேஜை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா NumPyனா என்ன, அதை ஏன் யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதோட சின்டாக்ஸ் அண்ட் யூசேஜ் எப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு சின்ன டெமோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு NumPyனா என்னென்னா, அது ஒரு பைத்தான் பேக்கேஜ். நம்ம சயின்டிஃபிக் காம்படிஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ரொம்ப கோர் பேக்கேஜ் நிறைய சயின்டிஃபிக் மாடியூல்ஸ்க்கெலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, NumPyல நமக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் அரேவை எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தரும் மல்டி டைமென்ஷனல் அரேஸை யூஸ் பண்ணுறதுல. நெக்ஸ்ட்டு NumPy வச்சு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரே க்ரியேட் பண்ண முடியும். அப்புறம் அந்த அரேவை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்புறம் அந்த அரேயோட சப்செட் ஆர் ஸ்ப்ளைசஸ் நம்ம பிரித்து எடுக்க முடியும். அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அந்த அரேவை மேனிப்புலேட் பண்ண முடியும். அது என்னென்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரேவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சின்டாக்ஸ்லாம் இருக்குது. NumPy ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த numpy.empty of 3,2 அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு எம்டி அரே வித் சைஸ் 3,2 அது வந்து க்ரியேட் ஆகி கொடுத்துரும். அதை நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு நம்ம யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சப்போஸ் ஒரு அரே ஃபுல்லாக 0வாக இனிஷியலைஸ் பண்ணோம், அதோட சைஸ் வந்து 3,4 அப்படின்னா np.zeros of 3,4 அப்படின்னு தரலாம். அதே மாதிரி நம்ம 2 டைமென்ஷனல் அரே மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை. நம்ம n டைமென்ஷன் வரைக்கும் போகலாம். அதில் NumPyக்கு யூஸ் கேசஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ டைமென்ஷன்ஸ் வேணுமோ அவ்வளோ டைமென்ஷன்ஸ் நம்ம கமா செப்பரேட்டடாக கொடுத்தோன்னா அவ்வளோ டைமென்ஷன்ஸ் அந்த சைஸில் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் np.1 of 2,3,4னா இதில் ஆக்சுவலாக 3 டைமென்ஷன் இருக்குது. எக்ஸ் ஒய் இசட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ் டைரக்ஷனில் 2 சைஸு 2 காலம்ஸு, ஒய் டைரக்ஷனில் 3 காலம்ஸு அண்ட் இசட் டைரக்ஷனில் 4 காலம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு எப்படி விஷுவலைஸ் பண்ணலான்னா, ஒரு க்யூப்னு வச்சுக்கோங்க. அந்த க்யூபோட லென்த் வந்து 2,3,4. அதில் ஈச் 1,1,1 வால்யூமில் வந்து நம்ம ஒரு எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் NP of 1s of 2,3,4ஓட அரே. அந்த நான் சொன்ன க்யூபோட எலிமெண்ட்டில் எல்லா எலிமெண்ட்டும் 1ன்னு ஃபில் ஆகிடுச்சுன்னா அது வந்து 1 அரே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம np.1sof அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு கேஸு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து எவ்வளோ டைமென்ஷன்ஸ் வேணால் பார்க்கலாம். ஸோ 3 டைமென்ஷன்ஸுக்காக நான் க்யூப் விஷுவலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். n டைமென்ஷன்ஸ் போனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் இமேஜினேஷன் தேவை. ஸோ அதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு NumPyன்னு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு அரே நான் இனிஷியலைஸ் பண்ணோம், அதில் எனக்கு 1s ஆர் 0s ஆர் எம்டிஆர் இருக்கெல்லாம் வேணாம், நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம்னா அதுக்கு வந்து 4th பாயிண்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னா, நாம் வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ அவ்வளோ காலம்ஸை வந்து கமா செப்பரேட்டடாக வேல்யூஸ் என்டர் பண்ணணும். அப்புறம் ஈச் ரோவை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டைமென்ஷன் முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம்னா அது இன்னொரு டைமென்ஷனில் அது ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்புறம் ஒரு கர்லி ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட் இஸ் அ 2,3,2 3D மேட்ரிக்ஸ், அதுதான் ஏ. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து np.full of 2,2,7 அப்படின்னு போட்டிங்கன்னா 2,2 ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆகிட்டு அதில் எல்லா வேல்யூ 7ன்னு இனிஷியலைஸ் ஆகிடும். அதுதான் பியில் இருக்க மேட்ரிக்ஸ். அதே மாதிரி சியில் வந்து np.i(2)ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னென்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 டைமென்ஷன்ஸ் க்ரியேட் ஆகி அது சிக்கு ரிட்டர்ன் ஆகிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் பைத்தன் ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு அரேவை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குது. அதோட ஷேப், லென்த், டைமென்ஷன், சைஸு, டேட்டா டைப்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு மெத்தட்ஸ் NumPyல இருக்குது. ஸோ அந்த அரேவை நீங்கள் NumPy ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஷேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஷேப் இப்போ 4/2 ஆர் 3/4 அந்த மாதிரி என்ன டைமென்ஷனோ அது கொடுத்துரும். அதே மாதிரி எவ்வளோ லென்த் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து லென்த் ஆஃப் ஏ கொடுக்கும். n டைமென்ஷன்ஸ்னால் எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது, இப்போ 4,2னா 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது, இப்போ 5,2,1னா 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த அரே டாட் டேட்டா டி டைப்புன்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன டேட்டா டைப்புன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம NumPyல வந்து இன்டீஜர், ஃப்ளோட்டு, லாங், டெசிமல், யூனிகோட் அந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன டேட்டா டைப் அந்த அரே ஸ்பெசிஃபை ஆகியிருக்குன்றதை பார்க்குறதுக்கு நம்ம அரே டாட் டி டைப்புன்னு போட்டோம்னா நமக்கு அதோட டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு அரே வந்து இன்டீஜராக இருக்குது ஆர் ஃப்ளோட்டில் இருக்குது, அதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா
நம்ம வந்து ஆஸ் டைப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது ஒரு அரே வந்து ஃப்ளோட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும்னா ஏ டாட் ஆஸ் டைப் ஆஃப் இன்ட்டுன்னு கொடுத்தோன்னா அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி நமக்கு ரிட்டர்ன் ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணிடும். அதை நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த அரேவை எப்படி சப்செட் ஆர் ஸ்ப்ளைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்செட்னால் இப்போ நம்ம ஒரே ஒரு எலிமெண்ட் பிக் பண்ணோம் அந்த அரேயில், ஆர் ஒரு செட் ஆஃப் ரோஸை பிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏ ஆஃப் 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது 1 டைமென்ஷன் அரேயில் அந்த டைமென்ஷனோட எந்த இண்டெக்ஸ் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோன்னா அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ ரிட்டர்ன் ஆகிடும். அதே 2 டைமென்ஷன்னா நீங்கள் 2 வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஏ ஆஃப் 5, j அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். அதே மாதிரி n டைமென்ஷன்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாக்டாக அந்த nth இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ என்னன்றது நமக்கு ரிட்டர்ன் ஆகி அதை நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலிமெண்ட் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2x2 அரே இருக்குது, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோ மட்டும் வேணும் அப்படின்னா ஏ ஆஃப் 0,0:1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரோ மட்டும் ரிட்டர்ன் ஆகிடும். அதே மாதிரி காலம் மட்டும் வேணும்னா ஏ ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கமா அப்புறம் அந்த காலமோட இண்டெக்ஸ் வேல்யூ, இப்போ ஃபஸ்ட் காலம் மட்டும் வேணும்னா 0ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் காலம் ரிட்டர்ன் ஆகிடும். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இங்கே அரேயில் வந்து எல்லாமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து 0, அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவும் 0 அப்படின்னு இண்டெக்ஸ் ஆகும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கண்டிஷனல் ஸ்ப்ளைசிங் கூட பண்ணலாம். இப்போ ஒரு அரே இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு எந்த எலிமெண்ட்ஸ்லாம் 2 கீழே இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு ஒரு செப்பரேட் அரேவாக வேணும்னா நீங்கள் தேர்ட் கண்டிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அரேவை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 2 அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2x2 அரே 2 இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எலிமெண்ட் வைஸ் சப்ட்ராக்ஷன் ஆர் அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்போனன்ட், ஸ்கொயர் ரூட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக np.subtract ஆஃப் அந்த 2 அரேவை இன்புட்டாக பாஸ் பண்ணிங்கன்னா இது ஒவ்வொரு எலிமெண்ட்டில் இருக்க கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸோட வேல்யூவை சப்ட்ராக்ட் ஆர் ஆட் ஆர் மல்டிப்ளை ஆர் டிவைட் ஆர் எக்ஸ்போனன்ட் ஸ்கொயர் ரூட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம அரேயோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2x2 அரே இருக்குன்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ ஆர் அரேயோட எல்லா எலிமெண்ட்ஸோட சம் ஆர் அரேயோட மினிமம் வேல்யூ ஆர் அரேயோட ஃபஸ்ட் ரோவோட மேக்ஸிமம் வேல்யூ ஆர் அரேயோட ஃபஸ்ட்டு காலமோட மினிமம் வேல்யூ ஆர் அரேயோட ஃபஸ்ட்டு ரோவோட மினிமம் மீன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம ஒரு சின்ன டெமோ வச்சு பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நான் இங்கே ஒரு சின்ன கோட் ஸ்னிப்பெட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் இம்போர்ட் NumPy as npன்னு போட்டு நம்ம ஒரு அரே ஏன்னு க்ரியேட் பண்ணுறோம். அந்த அரேயோட டைமென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,3,2. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 2 ரோஸ் இருக்குது, அப்புறம் ஆக்சுவலாக 3 காலம்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிறதுனால இன்னொரு டைமென்ஷன் கூட க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பிரிண்ட் ஆகியிருக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம வந்து இப்போ அரேயோட மீன் எலிமெண்ட்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க எல்லா வேல்யூவோட மீனுக்கு நம்ம வந்து a.mean ஆஃப் கொடுத்தோன்னா அது மீன் ரிட்டர்ன் பண்ணிடும். நமக்கு இதான் மீன் 6.0749. நெக்ஸ்ட் இப்போ மேக்ஸிமம் இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டைரக்ஷனில் எது மேக்ஸிமம் வேல்யூ 3 அது இங்கே ரிட்டர்ன் ஆகும். இந்த டைரக்ஷனில் எது மேக்ஸிமம் வேல்யூ 6 அது இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் எது மேக்ஸிமம் வேல்யூ 9 இங்கே இருக்குது. இந்த டைரக்ஷனில் எது மேக்ஸிமம் வேல்யூ 10.5 அது இங்கே இருக்குது. ஸோ ஒரு டைரக்ஷன் வைஸ் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா நம்ம வந்து அந்த மேக்ஸ் ஆர்குமெண்ட்குள்ளே நம்ம ஆக்சிஸை ஸ்பெசிஃபை பண்ணோன்னா டைரக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் நான் எனக்கு இப்போ மினிமம் வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஒய்னா இந்த டைரக்ஷன் வெர்டிக்கலாக நீங்கள் பாருங்கள். ஸோ 1,4 ஒரு ஆக்சிஸில் இருக்குது, அதோட மினிமம் வேல்யூ 1, ஸோ 1 ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அதே மாதிரி 2,5 ஒரு ஆக்சிஸில் இருக்குது, அதுக்கு வந்து மினிமம் 2. அதே மாதிரி 3,6க்கு மினிமம் 3, 7,10.5க்கு மினிமம் 7, 8,7.8க்கு மினிமம் 7.8, அதே மாதிரி 9,9.6க்கு மினிமம் 9. ஸோ அது எனக்கு ஒரு மேட்ரிக்ஸாக ரிட்டர்ன் ஆகி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஆக்சிஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ 0 கொடுத்திங்கன்னா அது இன்னொரு டேரக்ஷனில், நமக்கு இது 3D அரேன்றனால இன்னொரு டேரக்ஷனில் இருக்க மினிமம் வேல்யூஸ் ஆர் மேக்ஸிமம் வேல்யூஸ் கொடுத்துரும். அதே மாதிரி நம்ம மேன் மிக்ஸ் மட்டும்தான் தரணும்னு அவசியம் இல்லை. அந்த டேரக்ஷனில் மீன் கொடுத்திங்கன்னா அந்த டேரக்ஷனோட மீன் ஸ்பெசிஃபை பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீன், மீடியன், மோடு, அதே மாதிரி சென்ட்ரல் டெண்டன்சி இருக்க எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா டேட்டா செட்டோட மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கால்குலேட் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட யூஸ் கேஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மேட்ரிக்ஸ் மேனிப்புலேஷன். அதில் வந்து இப்போ நம்ம கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக np.transpose of அப்படின்னு கால் பண்ணோம்னா ட்ரான்ஸ்போஸ் ஆகி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும்.
அதே மாதிரி இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து அதை ஃப்ளாட்டன் பண்ணணும் ஆர் அதை ரீஷேப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ராவல் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஃப்ளாட்டன் ஆகி ஒரே ரோவில் அரே மாதிரி வந்துடும். அதே மாதிரி ரீஷேப்னால் அதோட சைஸ் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏ அரேயில் 5ன்னு ஒரு எலிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இன்சர்ட் பண்ணால் np.insert of a,1,5ன்னு கொடுத்தோன்னா அது இன்சர்ட் ஆகிரும். அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க வேல்யூ ஏலேருந்து டெலீட் பண்ணணும்னா np.delete of aன்னு கொடுத்திங்கன்னா டெலீட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு 2 மேட்ரிக்ஸ் இருக்குது நமக்கு, அதை வந்து நம்ம கன்கேட்னேட் பண்ணணும் டிபெண்டிங் ஆன் தி ஆக்சிஸ். அதுதான் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது. அது ஆக்சிஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ 4/2 மேட்ரிக்ஸில் நீங்கள் வந்து ஒரு ரோ ஆட் பண்ணுறீங்கன்னா அது வந்து மினிமம் 4 காலம்ஸ் இருக்கணும், இல்லாட்டி ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து வெர்டிக்கல் ஸ்டாக் ஆர் ஹரிசாண்டல் ஸ்டாக், அதுவும் கன்கேட்டினேஷன் மாதிரி தான், என்ன நீங்கள் ஆக்சிஸ் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் அரே அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு 4/4 அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் ஹரிசாண்டலாக 2 ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னா np.h split of a,2ன்னு கொடுத்தோன்னா 2 ஹரிசாண்டல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். அதே மாதிரி வெர்டிக்கலாக ஸ்ப்ளிட் பண்ணணும், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நீங்கள் v split of a,2ன்னு கொடுக்கலாம். அது நீங்கள் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் v cos a,4ன்னு கொடுக்கலாம். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன கோட் நான் எழுதி வச்சுருக்கேன், அது நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் NumPy இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு அரே ரெடி பண்ணியிருக்கோம். அந்த அரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4/4 மேட்ரிக்ஸ் 4/3 மேட்ரிக்ஸ். ஸோ 4 rows இருக்குது, 3 columns இருக்குது. ஸோ நான் வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து np.a transpose of a கொடுத்தோன்னா நமக்கு வந்து 3/4 மேட்ரிக்ஸாக வந்துடும். அது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 1 4 10.5 வந்து இங்கே ரோஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து a.ravel அப்படின்னு போட்டோம்னா நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஃப்ளாட்டன் ஆகிடுச்சு. ஸோ 1 2 3 இங்கே இருக்குது. செகண்ட் ரோ தூக்கி மேலே போட்டு ஒரே அரே மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரே அரே மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே 4/3 மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ரீஷேப் பண்ணணும். ஸோ 4,3,2 3D மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா a.reshape ஆஃப் அந்த டைமென்ஷன்ஸோட வேல்யூஸ் நீங்கள் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இங்கே நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம எலிமெண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் 4/3 மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னால் வந்து இந்த மேட்ரிக்ஸ் டைமென்ஷன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12ன்னு இருக்கும். ஸோ என்னால் 12 எலிமெண்ட்ஸை கரெக்டாக ரீகாஸ்ட் பண்ண முடியும். அதனால் எனக்கு எரர் இல்லாமல் ரீகாஸ்ட் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் வேறு தான் வேல்யூ ரீகாஸ்ட் பண்ண முடியாத வேல்யூவாக போட்டிங்கன்னா அது வந்து எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ இப்போ 3,2,2 மேட்ரிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2/2 மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1,2 எடுத்துருச்சு, 2 காலம் வந்துருச்சு. ஸோ செகண்ட் ரோவில் 3,4 போட்டுருச்சு. ஸோ எனக்கு 2/2 மேட்ரிக்ஸ் ஒன்று வந்துருச்சு, அதை அப்படியே வச்சுக்கும். அதே மாதிரி 5,6 ஃபஸ்ட் ரோவில், 7,8 செகண்ட் ரோவில், இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸு. ஸோ அது செகண்டு. ஸோ 2 மேட்ரிக்ஸ் மொத்தமாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 3வது மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக எனக்கு ஒரு 3 மேட்ரிக்ஸாக ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி எனக்கு ஏல இருக்க ஃபஸ்ட்டு 4th வேல்யூவில் 500 இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து np.insert of a of 3,5ன்னு தரணும். இங்கே ஏன் நான் 3 போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு 4th வேல்யூவில் தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்குன்னா நமக்கு வந்து NumPy அரே எப்போயுமே 0 இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் 4th வேல்யூ ஆக்சஸ் பண்ணால் நீங்கள் வந்து 4 - 1 அதாவது 3 ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4th பொசிஷனில் 500 இன்சர்ட் ஆகியிருக்கு. இங்கே 4th பொசிஷனில் 4 இருக்குது. ஸோ அது வந்து 5th பொசிஷன் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மொத்தமாக 12 எலிமெண்ட்ஸ் இருக்கணும், ஆனால் இந்த அரேயில் 13 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ அரேயோட 5th பொசிஷனில் இருக்க வேல்யூவை டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 6th பொசிஷன் வேல்யூ டெலீட் பண்ணால் a of np.delete of a,5ன்னு கொடுத்தீங்கன்னா 5th பொசிஷனில் இருக்க வேல்யூ டெலீட் ஆகிடும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் 0லேருந்து இண்டெக்ஸ் ஆகிறதுனால நீங்கள் 6th பொசிஷனை டெலீட் பண்ணணும்னா 6 - 1 5ன்னு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் இருக்க வேல்யூ டெலீட் ஆகியிருக்கு. ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து 6th பொசிஷனில் 6 இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் 8 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு வேல்யூ குறைஞ்சிருக்கு. இங்கே டோட்டலாக 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே டோட்டலாக 11 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு புது மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், பி மேட்ரிக்ஸு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 2/3 மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே வந்து 4/3 இருக்குது, ஆனால் இங்கே 2/3 இருக்குது. ஸோ என்னால் இதை வந்து வெர்டிக்கலாக ஸ்டாக் பண்ண முடியும், ஆர் கன்கேட்னேட் ஆனால் காலம் வைஸ் ரோ வைஸ் ஆட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் நான் கன்கேட் ஆஃப் a, b அலாங் 0 ஆக்சிஸ் 0ன்னு கொடுத்திங்கன்னா அது வந்து ரோ வைஸ் கீழே அப் அண்ட் ஆகும். ஆனால் இதே நான் 1ன்னு கொடுத்தோன்னா எரர் த்ரோ பண்ணிடும். ஏன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து மேட்ச் ஆகலை.
ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்கேட்டினேட் பண்ண வேல்யூஸு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸு. பி மேட்ரிக்ஸ் வந்து நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் 3 4 5 20 30 50. அது அப்படியே இங்கே ரிட்டர்ன் ஆகிருக்கு 3 4 5 20 30 50 இங்கே இருக்குது. இப்போ வந்து வெர்டிக்கல் ஸ்ப்ளிட் ஆஃப் A,2 அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏ மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து வெர்டிக்கலாக, அதாவது மேலே ஒரு ஆஃப் கீழே ஒரு ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எனக்கு மேட்ரிக்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அது ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ 1 2 3 4 5 6 வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும். 7 8 9 10.5 7.8 8 9.6 இன்னொரு மேட்ரிக்ஸ் ஆகும், ரிட்டர்ன் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு வெர்டிக்கலாக 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். ஸோ 1 2 3 ஒரு மேட்ரிக்ஸு, 4 5 6 இன்னொரு மேட்ரிக்ஸ், 7 8 9 இன்னொரு மேட்ரிக்ஸ், அதே மாதிரி இது இன்னொரு மேட்ரிக்ஸாக இருக்கும். நீங்கள் ஹரிசாண்டலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே சான்சஸ் கம்மி. ஏன்னா நீங்கள் ஹரிசாண்டலாக 3ஆக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு, அதாவது 1 4 7 10.5 ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும், 2 8 2 5 8 7.8 இன்னொரு மேட்ரிக்ஸ் ஆகும், இந்த காலம் இன்னொரு மேட்ரிக்ஸாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஹெட் ஸ்ப்ளிட் ஆஃப் A,2ன்னு கொடுத்தீங்கன்னா அது எரர் த்ரோ பண்ணிடும். ஏன்னா இங்கே வந்து 3 காலம்ஸ் இருக்குது. அது நீங்கள் 3 காலம்ஸை 2ஆக எக்ஸாக்டாக டெசிமல் இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே எரர் த்ரோ பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டில் இங்கே வந்து 3ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அது பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 4 ரோஸ் இருக்குது. 4 ரோஸை நீங்கள் 3ஆக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இன்டீஜர் வைஸ் பண்ண முடியாது. அது வந்து டெசிமல் பிளேஸில் போயிடும். அது வந்து இம்பாசிபிள். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லாட்டி நமக்கு எரர் த்ரோ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் NumPyயோட இன்ட்ரடக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஆர் கமெண்ட்ஸில் போடுங்க, ஆர் இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் கோட்வாதி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.